ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12ஓட சாப்டர் 2 எக்ஸைஸ் 2.4ல் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா z1 is equal to 2 minus i கொடுத்துருக்காங்க, z2 is equal to minus 4 plus 3i கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் z1 z2 கேட்டிருக்காங்க. அப்புறமா ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் z1 by z2 அப்படின்னு ரெண்டு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம z1 z2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 2 minus i இன்ட்டு minus 4 plus 3i எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட்டு இந்த 2வை வச்சு மல்டிப்ளை பண்ணுவோம், அதுக்கப்புறமா மைனஸ் ஐயை வச்சு மல்டிப்ளை பண்ணுவோம். 2 இன்ட்டு minus 4 minus 8 minus i இன்ட்டு minus 4 plus 4i 2 இன்ட்டு 3i 6i minus into plus minus i into 3i 3i square. இப்போ இந்த மூணு டேர்மையும் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இது மைனஸ் ஐ ஸ்கொயர் அப்போ ப்ளஸ் 1 ஆகிடும், அதனால் ப்ளஸ் 3. இப்போ இதில் ரியல் பார்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் 8 ப்ளஸ் 3 மைனஸ் 5 வந்துடும், 4i ப்ளஸ் 6i 10i வந்துடும். இப்போது z1 z2க்கு இன்வர்ஸ் பண்ணணும். இன்வர்ஸ்னால் என்னது? ரெசிப்ரோக்கல், தட் இஸ் 1 by z1 z2. அப்போ 1 by minus 5 plus 10i. இது என்ன பண்ணணும்? காஞ்சுகேட் எடுக்கணும், பிகாஸ் டிவிஷனில் இருந்தாலே காஞ்சுகேட் பண்ணணும். ஸோ மைனஸ் 5 மைனஸ் 10i பை மைனஸ் 5 மைனஸ் 10iயால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். மேலே வெறும் 1ஓட மல்டிப்ளை பண்ணுறதால அப்படியே வந்துட போகுது. கீழே பார்த்தீங்கன்னா a plus b into a minus b. ஸோ a square, that is minus 5 the whole square minus 10i the whole square. நியூமரேட்டர் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு 5 ஸ்கொயர் பண்ணுறப்போ 25 வந்துடும். இங்கே i ஸ்கொயர் பண்ணுறப்போ மைனஸ், அப்போ அது ப்ளஸ் ஆகிட்டு 10 ஸ்கொயர் வந்துட்டு 100ன்னு ஆகிடும். நியூமரேட்டர் காப்பி பண்ணிவிட்டு கீழே ஆட் பண்ணிட்டோம்னா 125 வந்துடும். இப்போ மேலேருந்து 5ஐ காமனாக எடுத்துட்டோம்னா minus 1 minus 2i by 125. இந்த 5யும் 125யும் 25 டைம்ஸ் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு z1 z2ஓட இன்வர்ஸ் வந்துட்டு minus 1 minus 2i by 25 கிடச்சிடும். Thank you, children.